இந்த வருட இறுதியில லண்டன் தொழிலதிபர் மகளோட தளபதி மகன் ஜேசன் சஞ்சய்க்கு நிச்சயதார்த்தம் அப்படிங்கிற இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பரவலாக வைரலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசுகிசு, வெளிவராத பல இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் ஸ்டோரிஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தளபதி விஜய், அதாவது தளபதி விஜய்க்கும் அவருடைய பையன் ஜேசன் சஞ்சய்க்கும் தான் இப்போ போட்டியா அப்படின்னு பல விவாதங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம், ஜூலை 31 தளபதி விஜய் பையனோட சிக்மா படமும் வந்து ரிலீஸ் ஆகுது. அதே நேரத்தில் தான் தளபதி விஜயோட ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ஜனநாயகன் படத்தில் அவர் அப்பா ஹீரோ, அதே மாதிரி சிக்மா படத்தில் பையன் டைரக்ட் பண்ணது. அப்பாவும் பையனும் ஒரே நேரத்தில் போட்டி போட்டு மோதுறாங்களா, இனிமேல் போட்டியே அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் தானா களை கட்ட போகுது அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்படுது. ஜேசன் சஞ்சயை எல்லாரும் டைரக்டரா எக்ஸ்பெக்டேஷன் பண்றதை விட அவரை வந்து ஒரு ஆக்டரா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா தளபதியினுடைய இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் வந்து தேவை. எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் அவரோட இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது, அது வேற விஷயம். ஆனா அவருடைய வாரிசா வந்து இருக்கிறதுனால ஒரு சாயல்ல டக்குன்னு பார்த்தோன்னே விஜய் அப்படியே வந்து பார்க்கறதுனால, சச்சின் படத்துல வரக்கூடிய விஜய் மாதிரி இருக்காருன்னு பல பேர் கமெண்ட் வந்து பண்றதுனால, அதே மாதிரி அவருடைய ஆக்டிவிட்டீஸ், நடை, உடை, செயல்பாடுகள் எல்லாமே அச்சு அசல் அப்படியே தளபதி விஜய் மாதிரி வந்து இருக்கிறதுனால, தளபதி விஜய எவ்வளவு தூரம் நேசிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அதே மாதிரி சைக்காலஜிக்கலா அவர் பையனையும் நேசிக்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப என்னன்னா, தளபதி விஜயினுடைய பையன் வந்து மோஸ்ட்லி இங்க ஃபோக்கஸ் வந்து பண்ணாலும் லண்டன்ல இருக்கக்கூடிய அம்மா கட்டுப்பாட்டில் தான் அவர் முழுக்க முழுக்க வந்திருக்காரு. அவருடைய எதிர்காலம் முழுக்க முழுக்க அவங்க அம்மா கையில வந்து சரண்டர் பண்ணிட்டார். ஆரம்ப காலகட்டத்தில நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நடிக்க வந்த புதுசுல தளபதி விஜய் கூட அவருடைய எதிர்காலத்த அவங்க அப்பா அம்மாட்ட தான் வந்து சரண்டர் பண்ணாரு. அவரு பெருசா எந்த ஒரு விஷயம் வந்து கேட்டாலும் அவரு பெருசா அலட்டிக்காம, எதுவா இருந்தாலும் அப்பா அம்மாட்ட வந்து கேட்டுக்கங்க. அவங்க என்ன முடிவோ அதுதான் என் முடிவு. அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதுதான் வந்து எனக்கும் அப்படிங்கிற அந்த மனநிலைமையில தான் அவங்கலாம் வந்து இருந்தாங்க. ஆனா, அதுக்கப்புறம் தான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த துப்பாக்கி படத்துக்கு அப்புறமா, துப்பாக்கி படத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எஸ்ஏசி வந்து வேணாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தளபதி விஜய் டைரக்ட்டா அவர் தலையிட்டு இந்த கதை கேட்கறது, அதுக்கப்புறம் மக்கள் இயக்கத்துல டைரக்ட்டா இன்வால்வ்மென்ட் ஆகுறது, இது எல்லாம் அவர் வந்து பார்த்தது. அதாவது நீங்க துப்பாக்கி பட ஆடியோ லான்ச் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவரு தளபதி விஜய்ட்ட பெரிய டைரக்டர வந்து புக் பண்ணுங்க. அது ஏஆர் முருகதாஸ். இந்த ஹீரோயின் தான் வந்து வேணும் அப்படின்னு பல சீக்ரெட்ட மேடையிலே வந்து உடைச்சிருப்பாரு. அது தளபதி விஜய்க்கு ஒரு மாரி பெரிய தர்ம சங்கடமா வந்திருந்தது மேடையிலேயே. அப்ப பலரும் எஸ்.ஏ. சந்திரசேகர விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஒரு அப்பனா இருந்துகிட்டு பையனோட மானத்த நீங்களே வந்து வாங்குறீங்களே! இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்படின்னு பலவிதமான விமர்சனங்கள் எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. இப்ப என்ன ஒண்ணுன்னா, ஜேசன் சஞ்சய் லண்டன்ல வந்து அவங்க அம்மா கட்டுப்பாட்டுல வந்து இருக்கிறதுனால, இப்ப அவருடைய நல்லது, கெட்டது, எதிர்காலம், வாழ்க்கை, கல்யாணம் இது எல்லாமே முழுக்க முழுக்க யாரு டெசிஷன் மேக்கிங்கா இருக்காங்கன்னா, அவங்க தான் டெசிஷன் மேக்கிங்கா இருக்காங்க. அப்ப சங்கீதா வந்து இப்ப என்ன பண்ணான்னா, ஜேசன் சஞ்சய்க்கு இப்ப வயசு வந்து 26 ஆகுது ஆக்சுவலா. இப்ப ஜேசன் சஞ்சய்க்கு உடனுக்குடனே அதாவது இந்த வருட இறுதிக்குள்ள என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிறணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்க. லண்டன்ல அவங்க மிகப்பெரிய தொழிலதிபர். யாரு? சங்கீதாவினுடைய அப்பா சொர்ணலிங்கம் மிகப்பெரிய தொழிலதிபர். அங்க இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய பெரிய பில்டிங் இது எல்லாமே முழுக்க முழுக்க அவங்களுடைய ஓன் பிசினஸா வந்து பார்த்தோன்னா வந்து கருதப்படுதுங்க. அப்படிப்பட்ட சொர்ணலிங்கம் பல பிசினஸ் மேனோட கான்டாக்ட்ல வந்து இருக்கிறதுனால, இப்ப சங்கீதாவும் ஃபுல் ஃபோக்கஸா அப்பாவோட பிசினஸ வந்து அவங்க வந்து பார்த்துக்கிறதுனால, இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தா, சில அங்க இருக்கக்கூடிய ஃபேமிலி ஃபிரெண்ட்ஸ் மூலியமா ஜேசன் சஞ்சய அவங்க வந்து பார்த்தோன்னா வந்து கேட்டிருக்காங்க. உங்க பையன எங்க பொண்ணுக்கு குடுக்குறீங்களா? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட அவங்க ஃபேமிலில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் புடிச்சு போயி, முழு மனதத்தோட சம்மதமா வந்து பார்த்தோன்னா இருக்கிறதுனால, இந்த வருட இறுதிக்குள்ள என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுதுங்க. அதே மாரி தளபதி விஜயோட டைவர்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆனாலும், ஒரு தகப்பனா அவரு தன்னுடைய கடமைய சரியா செய்வாரு, அவரு வந்து நிப்பாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது. ஆனா இன்னொரு பக்கம் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் எல்லாமே, தோளுக்கு மேல புள்ள வளர்ந்து கல்யாண வயசுல வந்து போயிடுச்சு. இனி அடுத்து பொம்பள பிள்ளைக்கும் வந்து பார்த்தோன்னா, கல்யாணம் எல்லாமே வந்து இருக்குங்க. அதனால கண்டிப்பா தளபதி விஜயும், அவருடைய பையன் அதாவது குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு வந்து சொல்லப்படுது. ஆனா, அதே நேரத்தில ஜேசன் சஞ்சய் முழுக்க முழுக்க எனக்கு கல்யாணத்துலலாம் இப்போதைக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் லைஃப்ல எதுவா இருந்தாலும் நான் யோசிப்பேன். எத பத்தியும் நான் நெனப்பேன் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவான ஒரு கிளாரிட்டில வந்து இருக்காரு. அதனால ஜேசன் சஞ்சய் இப்ப முழுக்க முழுக்க தான் நேசிக்கக்கூடிய தொழில், அந்த டைரக்ஷன் அதுல மட்டும் தான் அவர் ஃபுல் ஃபோக்கஸ்டாவும், டெடிகேஷனாவும் வந்து பார்த்தோன்னா இருக்காரு மக்களே. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.